பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக வெளிநடப்பு அப்படின்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து கோபியில் இந்த சாயக்கழிவு நீர் அது சம்மந்தமான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் அதுக்காக பேசுகிறேன்னு உள்ளே இருக்கிறார். கே.ஏ. செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை மீண்டும் சந்தித்தார் அப்படின்னு ஒரு தகவல். அதிமுகக்குள்ள என்ன நடக்குது? பாஜக அதிமுகக்குள்ள கே.ஏ. செங்கோட்டையனை தனியாக ஒரு பிரித்து கொண்டு வருவதற்காக இல்லை அவருடைய தலைமையில் அதிமுகவை அணிவகுப்பதற்காக ஏதாவது திட்டமிட்டிருக்கிறதா? ஏற்கனவே பார்த்தா எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தனி ஒரு கட்சி, அது அதிமுக ஒரு பார்வையாக தான் பார்க்கப்படுது. அடுத்தது செங்கோட்டையன், இப்படி ஒரு 4 பிரிவுகளாக வைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதிமுகவிலே மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்திய சசிகலா அவர்களே அந்த கட்சியினுடைய முதன்மை நிர்வாகியாக இருந்தவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய இடத்தில் இருந்த அவரையே இன்றைக்கு ஓரங்கட்டி விட்டார்கள். அந்த கட்சியிலே தன்னை புறக்கணிக்கிறார்கள் என்கிற ஆவேசத்திலே போய் நான் தியானம் இருக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லி தர்ம யுத்தம் நடத்துகிறேன் என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இன்றைய நிலை என்னவென்றால், அவர் சுயேட்சை வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அவருடைய மகன் வயது ஒத்திருக்கக்கூடிய அண்ணாமலையை பார்ப்பதற்காக பாஜக அலுவலகத்திலேயே காத்திருந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நிலைமை தாழ்ந்து விட்டது. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு இடைக்கால முதலமைச்சராக பல முறை இருந்தவர். அவருக்கான அந்த முக்கியத்துவம் என்பது அந்த அதிமுகவிலே இருக்கிற வரைக்கும் தான் அது இருந்தது. பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு சொன்னது கரடா சௌக்கியமா என்று, எதுவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொல்வதை போல அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கான அந்த மதிப்பு இருந்தது. டிடிவி தினகரனுக்கு கூட பெரிய கூட்டங்கள் எல்லாம் கூடியது. தொடக்கத்திலே அவரை நம்பி 18 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வெளியில வந்தாங்க. ஆனால் ரிசல்ட் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்றால், டிடிவி தினகரனால பாஜக விரித்த வலைக்குள்ளே விழுந்து கொண்டு நீங்களும் வாங்க பாஜகவுக்குள்ள என்று தான் விழுந்த படுகொலிக்கு எல்லாரையும் அழைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டாரே தவிர தனித்துவத்தை நிரூபிக்கக்கூடியவராக, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக அவரால் உருவாக முடியவில்லை. அப்ப மொத்தத்துல பிரிந்து சென்றவர்கள் யாருமே செல்வாக்கு மிக்கவர்களாக இல்லை. செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் வாய்ப்பே வந்தது, அது அவரால் முடியாது என்று அவர் களத்தில் இருந்து விலகி கொண்டதனாலதான் கூவாத்தூரில் இவர் வந்தார் என்று அதிமுக காரர்கள் சொல்கிறார்கள். தனக்கென்று எந்த அணியுமே இல்லாத, தனக்கென்று பெரிய செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் ஒரு சீனியர் என்பதற்காக மட்டுமே கட்சிகளை தலைவராகிவிட முடியும் என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. செங்கோட்டையனுடைய ஒரு தனிப்பட்ட வருத்தத்தை பாஜக பயன்படுத்திக் கொள்கிறது, இவரை மிரட்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறது என்று சொல்லலாமே தவிர, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ, ஒன்றிய செயலாளர்களோ, நகர செயலாளர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ எல்லாருமே எடப்பாடி பின்னணி தான் இருக்கிறாங்க. எடப்பாடி தகுதி மிக்கவரா இல்லையா என்பது வேறு கதை. அவருடைய ஆளுமை பண்பு நிரூபிக்கப்படுமா, எதிர்காலத்திலே செல்லுபடியாகுமா என்பது வேறு. இந்த நிமிடம் வரைக்கும் யாரும் கட்சியை விட்டு மாறவில்லை. அவர் தலைமைக்கு எதிராக பெரிய போர்க்கொடியெல்லாம் யாரும் தூக்க முடியவில்லை. அதனால ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டதான் நடந்திருக்கிறதே தவிர செல்வாக்கு பெற முடியவில்லை யாருமே. எனவே இவரை அதிமுகவுக்குள்ள ஒரு போட்டி நடக்கிறது. யாரு துரோகி என்று ஒரு போட்டி. அதுல எல்லாருமே ஒருத்தரை பார்த்து, சசிகலா இவரை பார்த்து துரோகி என்கிறார் எடப்பாடி பழனிசாமி பார்த்து. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ பார்த்து கட்சிக்கு துரோகம் செய்து வருகிறாரு. டிடிவி தினகரன் எல்லாரையுமே துரோகிங்கிறாரு. அதனால ஒரு கட்சிக்குள்ள யார் தியாகி என்கிற போட்டி நடந்தா பரவாயில்ல, யார் துரோகி என்கிற போட்டி நடக்கிறது. அதுல எல்லாருமே துரோகி என்பதுதான் ரிசல்ட்டா இருக்கு. யாருமே அதுல தியாகி கிடையாது. அதனால பாஜக ஆடுகிற ஆட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக பணிய மறுக்கிறார். அவர் கூட்டணிக்கு வருவதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரல. அவர் அமித்ஷாவை பார்த்தாலும் கூட, அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட ஒரு முழுமையான ஒப்பந்தமாக அது இல்லை. இருந்திருந்தால் அவர் மோடி பாம்பன் பாலத்திற்கு திறப்பு விழாக்கு வருகிறார். முதலமைச்சர் கூட வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் ஊட்டியில் இருக்கிறாரு. நீலகிரி தொகுதியிலே மருத்துவக் கல்லூரி திறப்பதற்கான அரசு விழாவிலே இருக்கிறார் என்று வந்தபோது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கூட ஒரு விமான நிலையத்திலாவது போய், எப்படி பிடிஆர் போய் அவரை வழி அனுப்பி வைப்பதற்கு போனாரா, அது போல கூட அதிமுக காரர்கள் யாராவது போய், செல்லூர் ராஜோ யாரோ போய் மதுரை விமான நிலையத்தில் போய் பார்த்திருக்கலாம். அப்போ முழுமையான உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமே தவிர, அதிமுக பாஜகவுக்குள்ளே கரைப்பதற்கான முயற்சி நடக்கிறது. ஆனால் அது கரைய மறுக்கிறது. எத்தனை முறை கரைத்தாலும் கரையாத ஒரு கல்லாக அது இருக்கிறது. அந்த நடைமுறை சிக்கலை தான் பாஜக மிரட்டுவதற்காக எப்படி அவர்கள் ஈடியை பயன்படுத்துகிறார்களோ, எப்படி வருமான வரித்துறை ஐடியை பயன்படுத்துகிறார்களோ, அதுபோலதான் செங்கோட்டையனை ஒரு ஆயுதமாக அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆயுதம் என்பது ஒரு கூறு மழுங்கிய கத்தியாக இருக்கிறது. இது சுடாத துப்பாக்கியா இருக்கிறது. அதாவது அவர்கள் பிடித்திருக்கிறது ஒரு வீரியமான பாம்பாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு தண்ணி பாம்பை வைத்து விளையாட்டு காட்டுகிறார்கள் என்று சொல்வதை போல அவர்கள் வித்தை பலிக்காது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செங்கோட்டையன் பற்றி பேசும்போது, செல்வாக்கு இழந்த, செல்வாக்கு இல்லாதவரை பற்றி பேசி என் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்றாரு. அப்ப அந்த அளவுக்கு தான் அதிமுகவில் செங்கோட்டையன் இருக்கிறாரா,
யதார்த்தம் அதுதானா, இல்லை வைகை செல்வன் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் அதிகத்தனமாக பேசுகிறாரா? இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே மந்திரி பதவியெல்லாம் பறிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலேயே அவர் பல்லு பிடுங்கிய பாம்பை போலலாம் அவர் கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒன்றும் செங்கோட்டையன் எல்லா காலத்திலும் செல்வாக்கு மிக்கவர் என்றெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. குறிப்பிட்ட காலகட்டங்களிலே அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்திலே இருந்து இருக்கிறார் என்பதோ, முதல் கட்டமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன காலகட்டங்கள் அதுலாம் முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத விஷயம் தான். ஆனா செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தான் வாச்சாத்தியிலே நடந்த அந்த மோசமான சம்பவங்கள், அந்த வன்முறைகள், அந்த பழங்குடியின மக்களுக்கு எதிரான அந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் அது பெரிய வழக்காகி பின்னாடி சிபிஐக்கெல்லாம் போய் அது விசாரணையில் சமீபத்தில் தீர்ப்பெல்லாம் வந்தது. அந்த குற்றத்திற்கு பின்னால்லாம் செங்கோட்டையன் வந்திருக்கு. அதனால செங்கோட்டையனை மிஸ்டர் கிளீன் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. செங்கோட்டையன் பாலியல் ரீதியாக ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார் என்று அவர் குடும்பத்திலே இருந்து புகார் கொடுக்கப்பட்டு அதன் வழியாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கட்சியில் இருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டு படிநிலையில மீண்டும் நீண்ட காலம் இருக்கிறார் காரணத்தினால மீண்டும் சேர்க்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறார். அதனால செல்வாக்கு மிக்கவராக செங்கோட்டையன் ஒரு கட்சியை பிளந்து கொண்டு ஒரு பெரிய தலைவராக மாறிவிடுவார் என்றெல்லாம் சொல்வதற்கான எந்த சாத்திய கூறுகளுமே இல்லை. அவர் தொகுதி சார்ந்து அல்லது அந்த பகுதி சார்ந்து ஒரு சிறிய செல்வாக்கு அவருக்கு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அரசியலிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய எந்த ஆற்றலுமே செங்கோட்டையனுக்கு இல்லை. அதனால வைகை செல்வனுடைய கருத்து என்பது முற்றிலும் சரியான கருத்து தான். அதிமுகக்குள் ஒருவருக்கொருவர் துரோகிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க துரோகிகள் தான் இருக்கிறார்களே, தியாகிகள் இல்லை அப்படின்னீங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது அதிமுக அந்த தியாகி யார் அப்படின்னு ஒரு பேட்ச் அணிஞ்சிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக அப்ப முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த தியாகி நீங்க யாருக்காக வழக்குக்காக பயந்து போய் சரண்டர் ஆகுறீங்களோ அதனால பாதிக்கப்படுற அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிகள் அப்படின்னாரு. முதலமைச்சர் ஆவதற்காக யார் காலில் விழுந்து ஏமாற்று செய்தீர்களோ அவர் தியாகி அப்படின்னாரு. அப்ப தியாகின்றது அதிமுக தொண்டர்கள் தானா முதலமைச்சர் கூற்றுப்படி? இல்ல, அதாவது தியாக தலைவி சின்னமா தியாக தலைவி சின்னமா என்று சொல்வார். அவர்கள் எந்த நேரத்திலே அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று தெரியாது. உண்மையிலேயே அவர் கட்சியவே தியாகம் செய்து விட்டார் என்றும் சொல்லலாம். கட்சிக்காரர்கள் அவரை தியாகம் செய்து விட்டார்கள், அவரை இல்லாமல் செய்து விட்டார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் பெரிய வேடிக்கை என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் பருகூரிலே முதல் முறையாக தோற்ற போது அந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் கட்டமாக அவர் தோற்கிற போதே அதிமுகவில் தாமரகனி போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், KKSR போன்றவர்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்ப அவர் என்ன நினைத்தார்னா, ஒரு முடிவெடுத்தார்னா, இரண்டாம் கட்ட தலைவர்களே இந்த கட்சியில் செல்வாக்கு மிக்கவர்கள் யாருமே இருக்கக்கூடாது என்று திருநாவுக்கரசை வெளியே அனுப்பினார். பல பேரை தாமரகனி அவர் மகனை வைத்துக்கொண்டு இன்பகனி என்பவரை வைத்துக்கொண்டு தாமரகனியை காலி செய்தார். இப்படி பல வித்தைகளை அவர் காட்டினார். ஆளுமை மிக்கவர்கள் யாருமே இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடாது என்று ஜெயலலிதா எடுத்த அந்த முடிவு தான் பின்னாளில் என்ன ஆயிட்டுனா அந்த கட்சியிலே ஆளுமை மிக்கவர்களே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இடத்திலே போய் திராவிடம்னா என்னன்னு கேட்டா அது புராணம் படித்தவர்களுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியுங்கிறார். திராவிடம் என்கிற சொல் ஒரு வரலாற்று சொல், ஒரு நிலம் சார்ந்த சொல், அது புராணம் சம்பந்தப்பட்டது அல்ல என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளராகவே இருக்கிறார் என்கிற அளவுக்கு அது இருந்தது. ஆனால் வேடிக்கை என்னன்னா, இன்றைக்கு யாரெல்லாம் தனித்தனி அணிகளாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது அதிமுகவுக்கு உரிமை கோருகிறார்களோ அல்லது ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கட்சியை இரண்டாக பிளந்து வைத்திருக்கிறார்களோ, மூன்றாக நான்காக யாரெல்லாம் பிளந்து வைத்திருக்கிறார்கள், இவர்கள் அத்தனை பேருமே சசிகலாவினுடைய ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. நீங்க OPS யாரால அடையாளம் பெற்றார்? டிடிவி தினகரனால் அடையாளம் பெற்றார். டிடிவி தினகரன் சசிகலாவால் அடையாளம் பெற்றார். அப்ப அவர் பரிந்துரையின் பேர்ல தான் OPS நம்பிக்கைக்குரியவர் என்கிற பேர்ல ஜெயலலிதா சிறைக்கு போன காலமாக இருக்கலாம், இல்ல அவர் மறைந்த காலமாக இருக்கலாம், அவர் இடைக்கால முதலமைச்சர் இருந்தார். அதற்கு பின்பு வந்த கூவாத்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப சசிகலாவின் தேர்வு தான் இவர்கள் அத்தனை பேருமே. சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு அரசியலிலே அவர் ஒரு ஞான சூனியம் என்பதற்கு இது அத்தனையுமே எடுத்துக்காட்டு. இவர்களை எல்லாம் தலைவர்களாக மக்களுக்கு அடையாளம் காட்டி அதனுடைய தண்டனையை அவரே அனுபவிக்கிறார். அவர் வாழுகிற காலத்திலேயே அவர் சிறைக்கு சென்று திரும்பி வந்த போது அந்த கட்சியிலே அவருக்கு எந்த தடயம் இல்லாமல் செய்து விட்டார்கள். கொடநாட்டிலே அந்த காவலாளிகள் கொலை செய்யப்பட்டதில் இருந்து விபத்து என்கிற பேரிலே முக்கியமான சில சாட்சியங்கள் எல்லாம் உயிரோடு இல்லாமல் கொல்லப்பட்டதற்கு பின்பு முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க. அந்த இடத்திலே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு காவல்துறையினுடைய வாகனங்கள்லாம் அந்த பக்கம் போகாமல் இருந்து குற்றவாளிகளுக்கு தோதாக கொடநாட்டிலே முக்கியமான ரகசியமான தாஸ்தாவேஜுகள், முக்கியமான பிரமாண பத்திரங்கள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. சொத்து பத்திரங்கள் முதல் கொண்டு எடுத்துட்டாங்க. அதனால அவருடைய எல்லா விதமான செல்வாக்குமே சசிகலாவுக்கு யாரு காலில் விழுந்து பதவி பெற்றாரோ அவரை ஒண்ணும் இல்லாமல் செஞ்சுட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போவார் என்பதுதான்
கோடநாடு எஸ்டேட்டினுடைய கொலைகள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அவர் ஒற்றை தலைமை என்பதில் உறுதியா இருக்கிறார். யார் இந்த அதிமுக என்கிற கட்சியை உடைத்தார்களோ, யார் இந்த பகை தீயை பற்ற வைத்தார்களா, அவர்களே ஒன்று கூடணும்னு சொல்றாங்க. பிரித்தவர்களே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை மாதிரி அவங்களே மறுபடியும் ஒன்று கூடணும்னா பிரித்தாள்வது என்பது எளிதானதா இருக்கலாம். ஒருவருடைய ஈகோவை கரைத்து விட்டு மறுபடியும் ஒன்று சேர்ப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல. இப்ப பாஜக என்ன செஞ்சனா, அவர்கள் செய்த சூழ்ச்சி, அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுந்தது போல அதிமுகவை அவர்கள் கலைத்து விளையாடினார்கள். இப்பொழுதும் செங்கோட்டையன் வரைக்கும் அந்த விளையாட்டை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் மீண்டும் ஒரு செல்வாக்கு மிக்க சக்தியாக அதிமுக மாறுமா என்று கேட்டால் ஒரு மாற முடியாத ஒரு மோசமான பின்னடைவுக்கு அதிமுக போய்விட்டது. எனவே இப்பொழுது திமுக தமிழ்நாட்டிலே வெல்ல முடியாத சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அதை வெல்வதற்கு ஒரு கடிவாளம் போடுவதற்கான சக்தி அதிமுகவுக்கு கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதுவே கடிவாளம் இல்லாத குதிரையாக மாறிவிட்டது என்கிற நிலைமை இருக்கிறது. அதனால யாருக்குமே செல்வாக்கு இல்லை, யாருமே ஒரு முதன்மை சக்தியாக இல்லை. அதனாலதான் விஜய் போன்றவர்கள் எல்லாம் நான் தான் திமுகவை எதிர்ப்பேன், நான் தான் இரண்டாவது சக்தி, டிஎம்கேவா டிவிகேவா என்னெல்லாம் சொல்றாரு இல்லையா. அந்த போட்டிக்கான தன்னம்பிக்கை அவருக்கு எங்கே பிறக்கிறது என்றால் அதிமுக பின்னடைவில் இருந்து பிறக்கிறது. இவர்கள் பார்த்து பிஜேபியினுடைய தயவிலே தானே நீ தலைவராக இருக்கிறாய், நான் என்ன செய்யறேன் பாருன்னு செங்கோட்டையன் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் செங்கோட்டையன் நடைமுறையில் அவர் செல்லுபடி ஆக மாட்டாருங்கிறதா யதார்த்தம். ஒரு பக்கம் அதிமுக அதோடைய செங்கோட்டையன், எடப்பாடி, ஓபிஎஸ் இப்படி பாஜக போனாலும், இன்னொரு பக்கம் சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அதை மறுக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை, சீமான் இவங்கெல்லாம் ஒரே மேடையில் இருக்கிறாங்க. சீமானை பார்த்து அண்ணாமலை புகழ்கிறார். போர்க்களத்தில் உள்ள ஒரு தளபதி போன்று சீமான் இருக்கிறார். அண்ணன் சீமானிடம் நான் நேர்மையும் நெஞ்சுறுதியையும் பார்க்கிறேன், அரசியலில் அது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது அப்படின்றாரு. தேசியத்தை நான் தமிழ் வழியில் பார்க்கிறேன், தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் அண்ணன் சீமான். இதுதான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்றார். சீமான் பேசும்போது பிரதமரை புகழ்ந்து பேசுகிறார். எந்த நாட்டுக்கு சென்றாலும் எங்கள் நாட்டில்தான் தமிழ் பேசக்கூடிய மாநிலம் இருக்கிறது அப்படின்று பெருமையாக தமிழ் மொழியை பேசுகிறார் அப்படின்னு கூறுறார். இப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த பேச்சு மாறி மாறி புகழ்ந்து கொள்வது, அண்ணாமலையின் தலைவரை சீமான் புகழ்வதும் சீமானை அண்ணாமலை புகழ்வதும் வேறு ஒரு வடிவத்தில் செல்கிறதா? அதிமுக ஒருவேளை கூட்டணி இல்லை செங்கோட்டையனோ அது எடப்பாடியோ அல்லது வேறு யாரையோ வைத்தாலும் சீமான் இவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாஜக முன்னெடுக்கிறதா? சீமான் பேசுவது உண்மையில் தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசியம் என்பது அடிப்படையில் என்னவென்றால் இந்திய தேசியத்திற்கு எதிரானது. இந்தியாவிற்கென்று ஒரு தேசியம் இருக்கலாம், ஆனால் தமிழர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. கீழடியிலே தேடி பார்த்தால் அங்கே தெய்வங்கள் இல்லை, தெய்வங்களுக்கு மேலாக இயற்கையை வழிபட்ட வரலாறு தான் தமிழர்களுக்கு இருக்கிறது. எனவே தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாததுதான் தமிழ் தேசியம் என்பது தீவிரமான தமிழ் தேசியர்களாக கடந்த காலங்களிலே களப்பணி ஆற்றியவர்கள் பல பேருடைய கருத்தாக இருந்தது. தந்தை பெரியார் கூட தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பினார். பேரறிஞர் அண்ணா கூட திராவிட நாடு என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். பின்னால் அது சீன போருக்கு பின்னால அது தேச துரோகமாக மாறக்கூடிய சூழல் வருகிற போது அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேனே தவிர அதற்கான நியாயங்கள் அப்படியே இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா பேசினார். அப்ப அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய தேசியம் தான் நம் மீது இந்தியை திணிக்கிறது, நீட் தேர்வை திணிக்கிறது, வடக்கத்தியர்களுக்கான அதிகாரத்தை கூடுதலாக தருகிறது, மாநில சுயாட்சியை பாதிக்கிறது, தமிழர்களினுடைய உரிமைகளை பாதிக்கிறது என்கிற போது உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருக்கிறவர்கள் இந்திய தேசியம் நமக்கு செய்கிற துரோகங்கள் என்ன, இந்திய தேசியம் நம் மீது தொடுக்கிற அடக்குமுறை என்ன என்று அதற்கு நேர் எதிராக போர் செய்யக்கூடிய, ஜனநாயகத்திலே ஒரு போர் செய்யக்கூடிய வாய்ப்பை தான் அவர் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக மோடியை இவர் வானலாக போடுகிறார். சீமானை மிகப்பெரிய அளவுல ஒரு உயர்ந்த தலைவரை போல அண்ணாமலை சித்தரிக்கிறார்னா நாம் இவ்வளவு காலமா இதை சொன்னோம். இந்துத்துவாவினுடைய RSS அடியாளாகத்தான் சீமான் வேலை பார்க்கிறார். நாக்பூரினுடைய ஒரு தமிழ் பதிப்பாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு இனவெறி கோட்பாட்டை முன்வைக்கிறது. அதாவது தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க அரசியலிலே பார்ப்பனியம் என்கிற எதிர்ப்பு எதற்காக வந்தது என்றால் அந்த ஆதிக்கத்திற்காகத்தான் வந்தது. தனிப்பட்ட ஒரு இனக்குழுவை வெறுப்பது, ஒரு சாதிய சமூகத்தை வெறுப்பது என்கிற அடிப்படையிலே வரவில்லை. ஒரே ஒரு சமூகம் எல்லாருக்குமான கல்வியை தாங்களே வைத்துக் கொண்டார்கள், எல்லாருக்குமான அதிகாரத்தை தாங்களே நிர்வாகம் செய்து கொண்டார்கள். கடவுள் நம்பிக்கையிலே இருந்து, அரசு பதவிகளிலே இருந்து, அதிகார மையங்களிலே இருந்து ஆதிக்கம் செலுத்தினார்கள். மற்றவர்களுக்கு அந்த கல்வி கிடைக்க விடாமல் பார்த்து கொண்டார்கள். சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்று சொன்னார்கள் என்பதனால எப்படி நாம் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்திய ஆதிக்கத்தை மட்டும்தான் எதிர்க்கிறோமோ அதே போலதான் பார்ப்பனிய ஆதிக்கத்தை தான் எதிர்த்தார்கள். ஆனால் சீமான் என்ன செய்தார்?
எதிர்த்தார்னா பார்ப்பனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பிற மொழி பேசுகிறவர்களே அவர் எதிர்த்தார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவங்க, சௌராஷ்டிரா உருது மொழி பேசுறவங்க என்று மொழி சிறுபான்மை மக்களை தமிழர்களுக்கு எதிராக கட்டமைத்தார். ஆனால் உண்மையிலே அவர்கள் ஏதாவது தமிழர்களுக்கு எதிராக தமிழை நீச பாஷை என்று சொன்னார்களா? வழிபாட்டுக்கு தமிழை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்களா? கருவறையிலே தமிழ் ஒழிக்க கூடாது என்று சொன்னார்களா? அப்படி எதையுமே சொல்ல அவர்கள் ஆதிக்கம் செலுத்தவில்லை. அப்ப சீமான் பேசுவது எல்லாமே முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயங்களை வைத்துக் கொண்டு, எப்படி சிவசேனா கட்சி பால் தாக்கரே போன்றவர்கள்லாம் மராட்டிய மைந்தர்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டிலே தமிழன் ஆள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். ஏற்கனவே தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தவர்களை எல்லாம் தமிழர்கள் அல்ல என்று சொன்னார். அப்ப அவர் பேசுகிற அரசியல் முன்னுக்கு பின் முரணானது. அதனால அண்ணாமலைக்கும் அவருக்குமான இந்த உடன்பாடான வார்த்தைகள்ல சீமான் தன்னை அம்பலப்படுத்திக் கொள்கிறார். அதனால சீமானை இனிமேல் உண்மையாகவே தமிழ் தேசியவாதியாக யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிர்மலா சீதாராமனை சந்தித்ததை கூட ஒப்புக்கொள்வதற்கான குறைந்தபட்ச நாணயமே அவர்கிட்ட இல்ல. அதை மறுக்கிறார். எல்லா ஊடகங்களும் அதை செய்தியாக மாற்றிவிட்டது. ஒரு செய்தி நிறுவனமாவது, ஒரு ஊடகமாவது அவர் சந்தித்ததை மறுத்திருக்கிறாரே, நாங்கள் தவறாக செய்தி போட்டு விட்டோம்னு ஒரு செய்தி நிறுவனம் சொல்லி இருக்கிறதா? இல்ல. ஏன்னா அவர் பொய் சொல்வார் என்பதை நாம் தமிழர் கட்சிக்காரர்களை ஒப்புக்கொள்கிறார். அதனால பாஜகவிற்கு அடியால் வேலை பார்க்கிறார் சீமான். திமுக எதிர்ப்பவரு திராவிட கட்சிகளை எதிர்க்கிறேன். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்வது யாருக்கு ஆதரவான அரசியல் என்று எல்லாருக்குமே தெரியும். அது பாஜகவின் அரசியல். இப்ப அறநிலையத்துறையிலே பல முறைகேடு நடக்கிறது என்று கடந்த காலங்களிலே எச்ராஜா போன்றவர்கள் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை எல்லாம் இன்றைக்கு சீமான் பேச தொடங்கி விட்டார். நேற்று அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அப்ப சீமானுடைய பாதை என்பது வேறு, பாஜகவின் பாதை என்பது வேறு என்பது இல்லாமல் தமிழ்நாட்டிலே பாஜகவின் கைகூலி தான் சீமான் என்பது அம்பலப்பட்டு விட்டார். நன்றி சார். மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம்.